ஆனந்தை வெட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டில் சுரேஷை வெட்டிட்டாங்க. அது அவன் எந்த பிரச்சனையும் இன்வால்வ் இல்லை. அது இன்வால்வ் இல்லைன்னு ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டான். சொல்லிடுறதுக்கு அப்புறமும் இவங்க என்ன செஞ்சாங்க, அவனை வெட்டிட்டாங்க. திருப்பியும் இவன் எங்கே தம்பிக்காரன் இவனை வெட்டிட போகிறாங்கன்ட்டு இவனை இன்னைக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு இவனை வெட்டிட்டாங்க. இப்போ அவன் இறந்துட்டான். இப்போ போலீஸ்ல என்ன காரணம்னா ஒன்றுமே இல்லை சார். ஆள் தெரியாத அவங்க செய்கிறாங்க. இது எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. மின்விரோதமோ இல்லை. நாங்கள் கேட்டுட்டோம் எதனா மின்விரோதமானு. ஆனால் எங்கள் அக்கா பையன் பெரியவன் ஸ்டேஷனில் கூட போய் சொல்லலாம். ஆனால் நான் சார் நாங்கள் அந்த ஸ்டேஷனில் நான் அவங்க அந்த கேஸுக்கும் எனக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, நான் இல்லை அப்படின்னு சொல்லி கூட அவன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போல. அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்காத விட்டுட்டாங்க. விட்டதுனால தான் இன்னைக்கு சின்னவனை வெட்டிட்டாங்க. இதுக்கு ஒரு தீர்வு அவனுங்களுக்கு சரியான தண்டனை தரணும். அதுக்கு நீங்கள் தான் எதனா ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி இன்னும் எல்லார் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா? இன்னைக்கு எங்கள் அக்கா பையன் இறந்துட்டான். எங்களுக்கு எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. அவன் 3 மாசமா இருக்கா. எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அவனுங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். அதை அதிகாரி செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். போலீஸ்காரங்க இருந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு கரெக்டான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அவங்க ஒய்ஃபோட தம்பிக்கு தான் தெரியும். அவன் தான் ஸ்பாட்டில் இருந்தான். அவங்க 10 பேராக தான் வந்தாங்க. வீட்டுக்குள்ளே பூந்து கதவெல்லாம் உடச்சி ரத்தம் ஆறு மாதிரி ஓடுது சார். எல்லா இடமே வீடு ஃபுல்லாக அவன் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கான். பாத்ரூமில் வச்சு வெட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் கதவெல்லாம் உடச்சி போட்டாங்க. ரோடெல்லாம் ரத்தம். அவங்க இந்த தெருவில் இருக்கிறவங்க பசங்க, இந்த நகரில் இருக்கிற பசங்க. அப்புறமா நேதாஜி நகரில் ஏரியா அதுதான் சார், நேதாஜி நகர். இந்த தெருவில் கோட்ரஸ் பசங்க. பேர் எனக்கு தெரியாது சார், பையனுக்கு தான் தெரியும். இது சிவாஜி நகர்.